திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நேற்றிரவு வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக கழிவுநீர் கலந்த மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் அங்கு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது உழவர் சந்தையை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் கடும் அவதியடைந்திருக்கிறார்கள். கள தகவல்களோடு எம்முடைய செய்தியாளர் சசிகுமார் கள நிலவரங்களை விளக்கலாம். வணக்கம். சென்னை வானிலை மையம் மஞ்சள் அலர்ட் விடுத்துள்ள நிலையில் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் பரவலாக மழையும் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று நள்ளிரவு கனமழையானது பெய்தது. ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு திடீரென கனமழை வெளுத்து வாங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். இதனால் ஏரி குளங்கள் நிரம்பிய நிலையில் ஆரணி டவுன் கேசி நகர் பகுதியில் உள்ள கமண்டல நாகநதி ஆற்றிலிருந்து பையூர் ஏரிக்கு செல்லும் கால்வாய் பகுதி முறையாக சீரமைக்கப்படாமல் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்பு பகுதியில் சாலைகளில் மழைநீர் மற்றும் கழிவு நீரானது கலந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது ஏற்பட்டது. இந்த நிலையில் காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த கழிவு நீரில் நடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதனால் உடனடியாக அந்த கழிவு நீர்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது அப்பகுதி மக்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் இதேபோல் ஆரணி டவுன் உழவர் சந்தை பகுதியிலும் மழை நீர் தேங்கி வெளியேற வழி இல்லாமல் தண்ணீரானது குளம் போல் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சியையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மழை காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வானது தொடர்கதியாக இருப்பதாக அப்பகுதி மக்களால் சொல்லப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.